கள்ளக்குறிச்சி மாவட்டம் அவரியூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பள்ளி கிடந்த உணவை சாப்பிட்ட 11 மாணவர்கள் மற்றும் சமையலருக்கு மயக்கம் ஏற்பட்டதால் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த முழு விவரங்களையும் நம்ம செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம். சந்தோஷ், வணக்கம். இது குறித்த விவரங்கள். வணக்கம் மேடம். அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே உள்ளது அவரியூர் கிராமம். இந்த கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. அதாவது 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள இந்த பள்ளியில் 96 மாணவர்கள் பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் தமிழக அரசால் புதிதாக கொண்டு வரப்பட்ட காலை உணவு திட்டத்தின் கீழ் காலை 91 மாணவர்கள், பள்ளிக்கு வந்த 91 மாணவர்களுக்கு பொங்கல் மற்றும் சாம்பார் வழங்கப்பட்டுள்ளது. இதில் மாணவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போதே சிலர் வாந்தி எடுத்துள்ளனர். இதனால் அச்சமடைந்த அங்கிருந்த ஆசிரியர் மற்றும் உணவு சமையலர்கள் ஆகியோர் பொங்கலை பரிசோதனை செய்துள்ளனர். அதில் இறந்த நிலையில் பள்ளி இருந்துள்ளது. இதனையடுத்து உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு வாந்தி எடுத்த 10 மாணவர்களை ஆம்புலன்ஸ் மூலமாக ஏற்றி அருகாமையில் உள்ள வானாபுரம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. பின்னர் மேல் சிகிச்சைக்காக கள்ளக்குறிச்சி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் இந்த உணவை சமைத்த சமையலர்கள் அதே உணவை சாப்பிட்டதால் அவர்களும் இந்த மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் குறித்து பகண்டை கூட்டுச்சாலை போலீசார், வருவாய்த்துறையினர் மற்றும் சுகாதாரத்துறையினர் தற்போது பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.